சென்னையில் காலை ரிஷி அவன் அலுவலக வேலையாக வெளியே சென்றால் மாலைதான் வீடு திரும்புவான். தினமும் சக்தியை வெளியே அழைத்து சென்று அவளுக்கு ரிஷி நினைத்ததை எல்லாம் வாங்கி குவித்தான். சக்தி தயங்கினாலும் ரிஷி அவளை கொஞ்சுவதில் தாராளமாக இருந்தான். நீ உனக்கு எப்ப தோணுதோ என்ன கொஞ்சு, அது வரைக்கும் நான் என் குட்டிமாவை கொஞ்சறேன். உன்னிடம் அன்றே சொன்னேனே, உனக்கு அப்பப்ப காது கேட்காதா சக்தி? இப்படி நழுவினால் என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டான். குரலில்தான் கோபம், முகத்தில் அது போல சுத்தமா இல்ல. காலையில் சக்தியை குறுப்பூட்டி எழ செய்வான். பொண்டாட்டி இப்படி தூங்கினால் எப்படி? பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினி. இங்க எல்லாம் உல்டாவா இருக்கு சக்தி என்று அவளை வெறுப்பேற்றுவான். ரிஷி வீட்டில் இருக்கும் நேரம் எனக்கு துணி எடுத்து கொடு, தலையை துவற்றி விடு என்று அவளை எப்பொழுதும் அவன் அருகிலேயே வைத்து கொண்டான். சாப்பிட்டதும் அவள் புடவை கைகளை துடைத்து கொள்வான். அவள் முந்தியிலே அவனை தீட்ட முடியாமல் வெளியே முறைத்து மனதில் அவன் குறும்புகளை ரசித்து சிரித்து கொள்வாள். இவனுக்கு வாள் மட்டும்தான் இல்லை, என்னை இப்படி படுத்துறான். அவன் இல்லாத நேரத்தில் அவனின் அண்மைக்காக ஏங்கினாள். தூங்கும்போது அவளை இழுத்து அணைத்து படுத்து கொள்வான். சக்தியும் பாதுகாப்பாக உணர்வாள். அவன் மார்பின் கதகதப்பில் சுகமாக தூங்குவாள். ரிஷிதான் அவளை நெருங்க முடியாமல் தவித்து போவான். ரிஷி செய்யும் சேட்டைகளை கண்டு சக்திக்கு தான் மூச்சு முட்டி போகும். சக்திக்கு முத்தங்களை வாரி வழங்கும் வள்ளலானான். நீ எனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உனக்கு கொடுக்கறத உன்னால தடுக்க முடியாது என்று அவளை சிவக்க வைத்தான். நந்து, உங்கள் லூட்டிக்கு அளவே இல்லையா என்றபோது, அடிப்பாவி, எனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 4 நாள் கூட முடியல, உனக்கு அதற்குள் போர் அடிக்குதா என்று கோபம் போல கேட்டான். சக்தி மனதில், உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நான் பொக்கிஷமா பத்திரமா பாதுகாத்து வருகிறேன் ரிஷிகண்ணா என்று மனதில் அவனை கொஞ்சிக் கொள்வாள். ஒரு நாள் சக்தி கடையில் அவனுக்காக ஷர்ட் பார்த்து கொண்டு இருக்கும்போது, சக்தி, நான் உனக்கு நிறைய கொடுக்கறேன், நீ சரியான கஞ்ச பொண்டாட்டிடி, வாங்கி மட்டும் வச்சுக்கோ, ஒன்னும் திருப்பி தராத என்றான். ச, என்ன நந்து இப்படி சொல்ற? உனக்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எத்தனை வேண்டும் என்றாலும் வாங்கிக்கோ, என்னிடம் இருக்கும் எல்லாம் உன்னுடையதுதான், எது வேண்டும் என்றாலும் எடுத்துக்கோ என்று கைகளில் உள்ள துணியை எண்ணி கூறினாள். கண்டிப்பா வாக்க மாறக்கூடாது குட்டிமா என்ற ரிஷியிடம், இதுல என்னடா இருக்கு, நான் சொன்னால் சொன்னதுதான், நீ கொடுத்ததற்கு மேலே வாங்கிக்கோ என்று வீம்பாக கூறினாள். ரிஷி, உன் பக்கம் என்று அதிர்ஷ்ட காத்து வீசுது, உன் பொண்டாட்டி உன் மேல இறக்கப்பட்டு சொல்றா, விடாத ரிஷி விடாத என்று அவளிடம் முணுமுணுத்து, சரி வா வா இப்பவே வீட்டுக்கு போலாம் என்று ரிஷி அவள் கைப்பிடித்து வெளியே சென்றான். அவன் கைப்பிடித்து வெளியே அழைத்து செல்லும் போது சக்தி அவனிடம், நீங்க ஏதோ வேணும்னு சொன்னீங்க, இங்க கிடைக்காதா, வேற இடம் போகணுமா, அங்க உங்களுக்கு வேண்டும் என்கிறது இருக்கா, கிடைக்குமா? ரிஷி தலையில் அடித்து விஷமமாக சிரித்து கொண்டு, இங்க எல்லோரும் இருக்காங்க குட்டிமா. சக்தி உடனே, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வேண்டும் என்றால் ட்ரை செய்யுங்கள், எனக்கும் ஆசைதான், ச நல்லா இருக்காதடி பொண்டாட்டி என்று கண்ணடித்தான். சக்தி, என்ன நல்லா இருக்காது? உள்ளே போன குரலில், நீங்க ஏதோ சொல்றீங்க நந்து. பிடித்த கையை விடாமல் சக்தியை ஒரு மார்க்கமாக பார்த்து கிசுகிசுப்பாக, அப்போ ஒரு வழியா என் பொண்டாட்டிக்கு புரிந்து விட்டது, நீ நினைக்கிறதே தான் என் கியூட் பொண்டாட்டி, வீட்டுக்கு போகலாமா? சக்தி கையில் இருக்கும் 4 துணியால் மொத்தி, நான் எதுவும் நினைக்கவில்லை, மானத்தை வாங்காதடா என்று அழகாக வெக்கப்பட்டாள். ரிஷி அலுவலகம் சென்றவுடன் சக்தி தேவி மடியில் படுத்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டு இருந்தாள். தேவி சக்தியிடம்,
உனக்கு என்ன குழப்பம் சக்தி குட்டி? ஏன் எப்பொழுதும் ஏதோ யோசித்து கொண்டு இருக்கிற? எதா இருந்தாலும் சொல்லு குட்டி. விஷயம் உனக்கு பிடிச்சதா? உடனே சக்தி யோசிக்காமல், பிடிச்சதுமா? தேவியின் நம்பாத பார்வை கண்டு, நிஜமா சொல்றம்மா, எனக்கு ரிஷிய ரொம்ப பிடிக்கும். தேவி வருத்தமாக, சும்மா உதட்டளவில் சொல்லாத சக்தி. நீ சந்தோஷமா இருக்கியா? தரு பரத் ஜோடியில் இருக்கிற அந்த அந்யோன்யம் உங்களிடம் இல்லையே கண்ணா. சக்தி மனதில், அம்மா சரியா கண்டு கொண்டார்களே. தேவி அவளிடம், தாமரை அப்பவே என்னிடம் சொன்னாள், நானும் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ரிஷி காலையில் போனால் மாலை லேட்டா வர்றது. நீங்க கல்யாணமான புது ஜோடி போலவே இல்லை கண்ணா. அட, அத்தை கல்யாணமான மறுநாளே கண்டுபிடிச்சிட்டாங்களா? எல்லோரும் கில்லாடி கேடிங்க. கேடி தாமரை, கில்லாடி தேவி. அவர்கள் வருத்தப்படுவது பிடிக்காமல், அம்மா நீயே ஏதாவது கற்பனை செய்துக்காத. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். உன்னோட தாமரையிடமும் சொல்லிடு. தேவையில்லாம ஏதோ நினைத்து கவலைப்படாதீங்க. பரத் வேலை காரணமாக இப்போ ஹனிமூன் போகல என்று சொன்னான். நந்துதான் நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அந்த வேலை தான் இழுத்து போட்டு செய்யறாரு. வேற ஒன்றும் இல்லை என்று சாதித்து விட்டாள். தேவி இவ உண்மை சொல்றாளா இல்லையா என்று குழம்பினாள். தாமரையாக இருந்தால் எளிதில் கண்டுபிடித்து விடுவா. இதற்கு மேல் அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் தேவி அமைதியாக டிவி பார்த்து கொண்டு இருந்தாள். சக்தி அப்படியே கண் அயர்ந்தாள். ரிஷி அன்று மதியமே சக்தியை காணும் ஆவலில் ஓடி வந்தான். தேவி அவள் அன்னை மரகதம், அப்பா நாதன், தங்கை வாணி, தாமரை எல்லோரும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். உள்ளே நுழைந்த ரிஷி, எல்லோரும் இருக்காங்க, எங்க நம்ம பொண்டாட்டிய காணும் என்று நினைத்தான். அவன் கண்கள் வேகமாக சுழன்றன. தேவி, வாங்க மாப்பிள, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அங்கே தாமரையை கண்டு, அம்மா நீங்க எப்போ தாத்தா வீட்டிலிருந்து வந்தீங்க என்று அவளிடம் சென்றான். இப்போ 1/2 மணி நேரம் முன்பு தான் வந்தேன். இன்று நைட் கிளம்புவதால் சக்தி குட்டியை பார்க்கலாம் என்று வந்தேன். தாமரை மடியில் குட்டி இளவரசி போல சக்தி படுத்து கொண்டு இருப்பதை பார்த்து சிரித்தான். அவன் கைகளில் உள்ள கவர்களை எல்லாம் மேலே சென்று அவர்கள் அறையில் வைத்துவிட்டு ஃப்ரெஷ் செய்து கொண்டு வந்தான். இன்னும் மேடம் எழுந்துக்கலையா? அவன் அன்னையை எழுப்பி, அவ எழுந்த பிறகு சாப்பிட்றேன், எனக்கு ஒரு கிளாஸ் மோர் மட்டும் இப்போதைக்கு போதும் என்று சக்தி தலையை இவன் மடிக்கு மாற்றினான். இதயராணியின் தலையை ஆசையாக கோதி கொடுத்தான். தாத்தா பாட்டியுடன் ரிஷி மெதுவாக பேசிக்கொண்டு இருந்தான். மெதுவாக புரண்டு படுத்த சக்தி ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தாள். தூக்கத்தில் மீண்டும் நந்து இடுப்பை கட்டிக்கொண்டு உறங்கினாள். அவள் பாட்டி மரகதம், தேவி மடி, அப்புறம் தாமரை மடி, இப்பொழுது உங்க மடி மீது தலை மாற்றி மாற்றி தூங்கி கொண்டு இருக்கிறான். கொஞ்சமாவது தெரியுதா பாருங்க. நல்ல பெண் போ. இப்படி நீங்க செல்லம் கொடுத்தால் எப்படி மாப்பிள்ள? முதுகில் 4 போடணும். நாளைக்கு எங்களை தான் பேசுவாங்க. என் பொண்டாட்டிய யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாட்டி. உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். என் மருமகளை யாராவது ஏதாவது சொல்லிடு விடுவேனா அத்தை? நீங்க கவலைப்படாதீங்க என்று தாமரை சக்தியை தாங்கி பேசினாள். விழிப்பு வந்தவுடன் சக்திக்கு முதலில் சட்டை பட்டன் தான் கண்ணில் பட்டது. பேண்ட் சட்டை எல்லாம் அம்மா எப்போ போட்டாங்க? புடவை தானே கட்டி இருந்தாங்க. நந்து போட்டு கொள்கிற பர்ஃப்யூமும் மனம் ஆச்சு. அவன் குரல் வேறு மெதுவாக கிசுகிசுப்பாக கேட்டது. அவன் இடுப்பை வளைத்து பிடித்து பார்த்தாள். ஆகா, ரிஷி நந்தனே தான். இவன் எப்பொழுது வந்தான்? அவன் மடி மீது வேற படுத்து கொண்டு இருக்கிறேனே. சக்தி நெளியும் போது ரிஷிக்கு குறுகுறுப்பாக இருந்தது. பாட்டி தாத்தா முன்னால் ரிஷியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அமர்ந்து இருந்தான். சக்தி அவன் வயிற்றில் முகம் வைத்து,
சூடு காத்தா ஊதினாள். ரிஷி அவன் சிரிப்பை அடக்க பெரும் பாடுபட்டான். ராட்சசி, தனியா இருக்கும்போது தூங்க வேண்டியது, வீட்டு ஹாலில் எல்லாரும் முன்னால் இப்படி படுத்துற குட்டிமா என்று புலம்பினான். சக்திக்கு அவன் நெளிவதை பார்த்து சிரிப்பை அடக்க முடியவில்லை. நறுக்கென்று அவன் இடுப்பில் கிள்ளினாள். ரிஷி மெதுவாக அவள் கையை எடுத்து விட்டான். உனக்கு மட்டும்தான் விளையாட தெரியுமா குட்டிமா? இப்ப பாரு என் விளையாட்ட. சக்தி இடுப்பில் அவன் கைகள் ஊர்ந்து மெதுவாக படர்ந்தன. புடவை கட்டி இருந்ததால் அவன் கைகள் பட்டவுடன் மேனி சிலிர்த்தது. கூச்சத்தால் நெளிந்தாள். சக்தி மனதில் இனி படுத்து இருந்தால் சரி வராது, திருட்டு பையன் என்று எண்ணும் முன் ரிஷி அவள் இடுப்பை யாருக்கும் தெரியாமல் கிள்ளினான். சக்தி துள்ளி குதித்து எழுந்தாள். அவன் குடித்து கொண்டு இருந்த மோர் அவள் மேல் அப்படியே கொட்டியது. என்ன ரிஷி, பார்த்து பிடிக்கிறதில்ல? மோரா இருந்ததுனால பரவாயில்ல, இதுவே சுடு காப்பியா இருந்தா என் தங்கம் தாங்குவாளா என்று தாமரை பறிந்து கொண்டு வந்தாள். சக்தி முகத்தில் மோர் வழிந்தது. அதை சக்தி டேஸ்ட் செய்து, ஏன் அம்மா எத்தனை தடவை சொல்றது, உப்பை கொஞ்சம் கம்மியா போடுங்கன்னு என்று தேவியை வம்பலுக்கு இழுத்தாள். அவள் பாட்டி மரகதம் அதற்குள், ஏன் சக்தி குட்டி, கொஞ்சம் மெதுவா எழுந்துக்கலாம்ல, மாப்பிள்ளை சட்டை பேண்ட் எல்லாம் கொட்டிடுச்சு, போய் துணியை மாத்த சொல்லு. சக்தி கோவமாக, ஏன் பாட்டி, என் மேல இப்படி உங்க மாப்பிள்ளை அபிஷேகம் செய்திருக்காரு, உனக்கு அது தெரியல? உன் பேர மேல கொட்டினவுடன் குதிக்கிற. சக்தி அவள் புது புடவையை பார்த்து, பாரு புது புடவை பால். உன்னோட வாய் அதிகமாயிடுச்சு சக்தி என்ற பாட்டியிடம், எந்த சைடு அதிகம் என்று மல்லுக்கு நின்றாள். ரிஷி மனதில், நான் சொல்றேன் குட்டிமா என்றான். தேவி, சக்தி போய் துணியை மாத்திட்டு வா, நாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு, மாப்பிள்ளைக்கு போட்டு நீயும் சாப். அவள் அறைக்குள் சென்று குளித்து புடவை கட்ட எடுக்கும்போது அவள் கட்டிலில் மேல் புது கவர் பட்டது. கவருடன் அழகிய சிவப்பு ரோஜா கொத்து, பெரிய சாக்லேட் டப்பா, ஒரு பெரிய டெடி பியர் இருந்தது. சூப்பரா இருக்கு என்று அந்த டெடி பியரை எடுத்து கட்டி பிடித்து கொண்டு, யார் வாங்கினது என்று கேட்கும்போது கதவு திறந்தது. நந்து, நீயா வாங்கின? சூப்பரா இருக்குடா, ரொம்ப அழகா இருக்கு என்னும்போது, ஆமாம் ரொம்ப அழகா தான் இருக்கு என்று அவள் அருகில் வந்தான். குளித்து சோப்பு வாசனையுடன் முடி கலைந்து அவன் கட்டின பொன் மஞ்சள் கயிறுடன் மினுமினுப்பாக இருந்தாள். அப்பொழுதுதான் அவள் புடவை கட்டாமல் கையில் இருப்பதை பார்த்தாள். நந்து, வேண்டாம், அங்கேயே நில்லு. அவள் அருகில் வந்து, சக்தி ப்ளீஸ் டி, என்னை புரிஞ்சுக்கோ என்று சொல்லும்போது அவளால் தட்ட முடியவில்லை. அவள் முகம் எங்கும் முத்தமலை தொடர்ந்தான். நந்து, சாப்பிட போகணும். புடவையை வைத்து முழித்து கொண்டு இருப்பதை பார்த்து ரிஷி அவளுக்கு அழகாக புடவை கட்டிவிட்டான். சக்தி வாய்ப்பிழந்து நின்று கொண்டு இருந்தாள். ராட்சசி, இன்று என்னை கண்டிப்பா ஏமாத்த முடியாது. இப்போ வா போலாம், இரு நான் ட்ரெஸ் மாற்றி கொண்டு வரேன். என்னிடமா வம்பு செய்ற, இரு என்று சுத்தியும் கண்களை சுழற்றும் போது ரிஷி போன் கண்ணில் விட்டாள். அவள் ரூம் பால்கனி சென்று அவன் செல் பட்டது. அது மேல் அவள் தேன் தடவி வைத்து போனிற்கு கால் செய்தாள். வெளியே வந்த ரிஷி வேகமாக அவன் போனை எடுத்து காதில் வைத்தான். சச்ச, என்ன ஒட்டுது என்று காதிலிருந்து எடுத்தான். என்னது இது ஒட்டுது, என்ன ஆச்சு என்று பார்க்கும்போது திரையில் சக்தி மேடம் சிரித்து கொண்டு இருந்தாள். இவ வேலைதானா, குட்டி பிசாசு, இப்பதானே குளித்து முடித்து வந்தேன் என்று சத்தம் வராமல் அவளை தேடினான். பால்கனி ஸ்கிரீன் துணி பின்னால் அவள் நிற்பதை கண்டு கொண்டான். இரு, உன்னை என்ன செய்யறம் பாரு என்று செல்போனை துடைத்து மறுபடியும் குளிக்க சென்றான். சக்தி அவன் கோபத்தை பார்த்து வயிறு பிடித்து சிரித்தாள். வேகமாக குளித்து முடித்து ஒரு பக்கெட் தண்ணீருடன் ரிஷி வெளியே வந்தான். சக்தி பால்கனியில் இருப்பாள் என்று எண்ணி அதை அப்படியே அவள் நின்ற இடத்தில் கவிழ்த்தான். அப்பொழுது தாமரை சக்தியுடன் பேசிக்கொண்டு நின்று இருந்தாள்.
இதை அறியாத ரிஷி தாமரை மீது ஒரு பக்கெட் சோப் தண்ணீரை கவிழ்த்தான். முதலில் ஒன்றும் புரியாமல் தாமரையும் ரிஷியும் முழித்தார்கள். அம்மா என்று காத்துதான் வந்தது. என்ன ரிஷி, உனக்கு ஏன் இந்த கொலவரி? எத்தனை நாளா என்ன இப்படி கவிழ்த்த திட்டம் போட்டு இருக்க என்று தாமரை தண்ணீரை தொடைத்தபடி கேட்டாள். அம்மா, நான் இந்த ராட்சசி மேலதான் ஊத்தணும்னு நினைத்தேன். நீங்க வந்து தானா மாட்டுனீங்க என்றால் நான் என்ன செய்ய என்று அப்பாவியாக உதட்டை பிதுக்கினான். அத்தை, அவரை விடாதீங்க, வேண்டுமென்று திட்டமிட்டு சதி செய்திருக்காரு என்று தாமரையை ஏத்தி விட்டாள். ரிஷி என்று அவனை துரத்தி பிடித்து இருவரும் நன்றாக முத்தினார்கள். தீவிலிருந்து தரு பரத் ஜோடி ஃபோன் செய்து இருந்தார்கள். பரத் ரிஷியிடம், உங்கள் லைஃப் எப்படி போகுது? இன்னும் சக்தி முருங்கை மரத்தில் தொங்கிக்கிட்டு தான் இருக்காளா? இல்லடா, அப்பப்ப இறங்கி வரா. மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிக்குது. எல்லாம் சரியா போகும்டா. நீ இதையெல்லாம் யோசிக்காமல் என்ஜாய் செய் என்றான் ரிஷி. பரத் கிண்டலாக, நீ அதை தூக்கி சுமக்கணும் என்று விதி. என்ஜாய் மச்சான். ரிஷி அவனிடம், நாங்க உனக்கு அழகான தேவதையை கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க வேதாளத்தை இல்லை எனக்கு கட்டி கொடுத்துருக்கீங்க. என்ன செய்ய, கஷ்டம்தான் மச்சான். என் நிலைமையை யோசித்தால் எனக்கே பாவமா இருக்கு என்று போலியாக வருத்தப்பட்டான். சக்தி வருவதை பார்த்து ரிஷி உடனே, அட பாவி, உன் தங்கைய வேதாளம் என்றா சொல்ற? என் பட்டுக்குட்டிய நீ எப்படி அப்படி சொல்லலாம் என்று சண்டைக்கு சென்றான். ரிஷி பேசுவதை கேட்ட பரத், என்ன இவன் இப்படி அந்தர் பல்ட்டி அடிக்கிறான்? இப்ப இவன் தானே சொன்னான் என்று குழம்பி, என்னடா நீயும் அந்த வேதாளமும் கூட சேர்ந்துட்டியா? மாறி மாறி பேசுற? ஸ்பீக்கர் போனில் பரத் பேசுவதை கேட்டு அருகில் வந்த சக்தி எருமை என்றவுடன், பரத், நான் உனக்கு அண்ணன்டி, இருந்துட்டு போ, நான் வேண்டான்னு சொல்லலையே. இதை கேட்ட ரிஷி சிரிக்க ஆரம்பித்தான். என் புருஷனிடம் என்ன சொல்லிட்டு இருந்த? இந்தியா பக்கம் வந்துதானே தீருவ, அப்போ உனக்கு இருக்கு கச்சேரி. இந்த வேதாளம் என்ன செய்யும்னு நேருல பாத்துக்கோ. பரத் உடனே அலறிக்கொண்டு, அம்மா சக்தி தாயே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கோபிச்சிக்காத. என்னை பார்த்தால் பாவமா இல்ல? இல்லையே, உன்னை பார்த்தாதான் தெரியும். நீதான் அங்க இருக்கியே. நான் சொன்னால் சொன்னதுதான் என்று சக்தி முடித்தாள். சக்தி ரிஷியிடம், தரு எப்படி இந்த லூசை சமாளிக்கிறாளோ என்றபோது, ரிஷி, நான் அப்பவே எங்க அம்மாவிடம் உங்க லூசு குடும்பத்தை பற்றி சொன்னேன், வேற நல்ல குடும்பமா பார்க்கலாம் என்று. எங்க யாராவது நான் சொல்வதை காது கொடுத்து கேட்டு இருந்தால் 2 உசுறு தப்பித்து நிம்மதியா இருந்திருக்கும். ஓகே குட்டிமா, அட்ஜஸ்ட் செய்துக்கலாம் என்று கூறியவுடன் சக்தி தலையாட்டினாள். கொஞ்ச நேரம் கழித்து புரிந்தவுடன் அவனை துரத்தி பிடித்தாள். அவள் கையில் சிக்கின ரிஷி உடனே சக்தியை சிறைப்பிடித்து அவளை விடாமல், சக்தி, இன்று என்னை ஏமாத்தாத ப்ளீஸ் டி. என் செல்ல குட்டில பட்டுக்குட்டில குறுகுறுப்பா இருக்கு ரிஷி. உங்க கையை வச்சுட்டு சும்மா இருங்க என்று அதட்டி, முதலில் கிளம்புங்க ரிஷி, வந்து பார்க்கலாம் என்று சிரித்து கொண்டு நகர்ந்தாள். இப்போதைக்கு ஒரு சாம்பிள் வேண்டும் கண்ணம்மா என்று ரிஷியை பார்த்து அவள் இடுப்பில் கை வைத்து மிரட்டினாள். இப்போ கிளம்பல என்றால் எதுவும் கிடையாது நந்து என்று கிசுகிசுப்பாக கூறினாள். ஹீ, என் பொண்டாட்டி சரி சொல்லிட்டா. சிரித்து, நீ ராட்சசி என்று வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தான். சந்தோஷமாக கோவிலுக்கு போயிட்டு இருவரும் ஹோட்டலுக்கு சென்றார்கள். சக்தியும் ரிஷியும் சந்தோஷமாக ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து உரிமையாக ரிஷிக்கு அருகில் அமர்ந்தாள். ரிஷி அவளை பார்த்து அதிர்ந்தான். மனதில் இவள் எங்கே வந்தாள் என்று கோபம் அடைந்தான். அந்த பெண் அவன் கைகளை பிடித்து, எப்படி இருக்கீங்க ரிஷி? நான் செய்தது பெரிய தவறுதான். என்னை நீங்க எப்படியெல்லாம் விரும்பினீங்க என்று தெரியும். என்னை ஏத்துக்கோங்க, என்னை மன்னித்து விடுங்கள். ஏற்கனவே நான் உங்களுக்கு பாதி பொண்டாட்டி. ஊரறியே நமக்கு தான் நிச்சயம் வரவேற்பு நடந்துச்சே. ரிஷி, எனக்கு நீங்க வேண்டும். நீங்க இல்லாமல் என்னால் வாழவே முடியாது ரிஷி என்று கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். பொண்டாட்டியாம் பொண்டாட்டி, பல்லை தட்டி கையில் கொடுத்தால் சரியா போயிடும்.
எனக்கு இவ பொண்டாட்டியா என்று ரிஷி கோபத்தை அடக்கிக் கொண்டு இருந்தான். சக்திக்கு அவள் சொன்னது எதுவும் காதில் விழவே இல்லை. அவர்களையே கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தாள். ரிஷி அவளிடம், முதலில் நகர்ந்து உட்காரு, பப்ளிக்ல எப்படி நடக்கணும்னு என்று கூடவா மறந்துடுச்சு என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான். 4 வருடமாக உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ரிஷி. தயவு செய்து என்னை கைவிட்டுடாதீங்க. நீங்க சொல்றபடி நடந்துக்கிறேன். நான் அப்ப சொன்னது பேசினது எல்லாம் அறியாமையில செய்ததுதான் ரிஷி. உங்க கூட நம்ம வீட்டில் கிராமத்திலே வந்து இருக்கிறேன். உங்களை நான் இனி எப்பொழுதும் மிஸ் செய்யவே மாட்டேன். சக்தி மனதில், இவள்தான் அனிதாவா? பார்க்க வயது அதிகமா தெரியறாளே. என்னதான் மேக்கப் போட்டு வயதை கம்மியா காட்டினாலும் முகத்தில் முதிர்ச்சி தெரியதான் செய்யுது என்று அவளை ஆராய்ந்து கொண்டு இருந்தாள். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அத்தைக்கு ரொம்ப மோசமான சாய்ஸ். எப்படி இவளை தேர்ந்தெடுத்தாங்க? இவனும் சரி என்று சொல்லியிருக்கானே என்று ரிஷியை முறைத்தாள். ரிஷி சக்தியை கண்டு கொண்டாள் தானே. ரிஷி, நான் நாளை அப்பாவை வந்து பேச சொல்றேன். ஐ லவ் யூ சோ மச் என்று அவனுக்கு முத்தம் கொடுத்தாள். ரிஷி கண்களில் கோபம் மின்ன அருவருப்பில் அவள் கைகளை உதறினான். எங்கே அந்த இடத்தில் இருந்தால் அவனையும் மீறி அனிதாவை அடித்து விடுவானோ என்று நகர்ந்து விட்டான். அனிதா சிரித்து கொண்டு, போ ரிஷி, உன்னை நான் விட போறதில்ல. நீதான் என் புருஷனாச்சே. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த சக்திக்கு ஒன்றும் புரியவில்லை. ரிஷி அவளை காதலித்தாரா? பொண்டாட்டி என்று உரிமையாக பேசுறா. அப்ப நான் யாரு என்று எண்ணினாள். சக்திக்கு தலைவலி அதிகமானது. கோபமாக அதே இடத்தில் அப்படியே அமர்ந்து விட்டாள். சக்தியை பற்றி யோசிக்காமல் ரிஷி வெளியே வேகமாக சென்றது அவளை அவள் கன்னத்தில் யாரோ அறைந்தது போல இருந்தது. வீட்டில் செல்லமாக வளர்ந்த சக்திக்கு இந்த நிராகரிப்பு கோபத்தை அதிகரித்தது. என்னை கூட்டிக்கிட்டு வந்தது கூடவா இவருக்கு மறந்துவிடும்? இவனை என்ன செய்யறோம் பாரு என்று வேகமாக ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு சென்றாள். அனிதாவை திட்டுவிட்டு வெளியே கார் அருகே வந்தபோதுதான் ரிஷிக்கு சக்தி ஞாபகம் வந்தது. அவளை எப்படி மறந்தேன்? என்ன புரிந்து கண்டாளோ? அமிதாவை பற்றி எப்படியும் சக்தியிடம் என்று சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தேனே. இப்படி வந்து குட்டையை குழப்பி விட்டாளே. இப்போ என்னை படுத்தவே இந்த அனிதா வந்திருக்காளோ? ஹோட்டல் உள்ளே சென்று சக்தியை தேடினான். அவள் அங்கு இருக்கும் அறிகுறியே இல்லை. வீட்டிற்கு போயிட்டாளா என்று அவளுக்கு அழைத்தான். இவன் போனை பார்த்து கட் செய்தாள். மறுபடியும் ரிஷி விடாமல் அழைத்து கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்றான். சக்தி வீட்டிற்கு போகும் வழியில் இவன் மனதில் என்னதான் நினைத்து கொண்டு இருக்கிறான்? என்னிடம் இவளை பற்றி சொல்லக்கூட தோன்றவில்லை. சொல்ல வரும்போது கேட்டால்தானே. சொல்லாமல் எப்படி மறைத்தான்? பெங்களூர் சென்றபோது உமா சொன்னதை கூட நான் நம்பவில்லையே. போட்டோ பத்திரிகை எல்லாம் காண்பித்த போது என் ரிஷி அப்படி இல்லை என்றுதானே நினைத்தேன். வீட்டில் ஒருத்தராவது சொன்னாங்களா? எல்லோருக்கும் இந்த சக்தி யாரு என்று காட்டுகிறேன் என்று கோபமாக இருந்தாள்.